ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு சுகாதார நிலையத்திலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி பிஎம்எஸ் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 18 விதமான பதவிகள் 18 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வச்சு ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 February 2024. ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்திங்கன்னா, இதுதான் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டிக்கணும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்னங்கிறத என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய பெயர், இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த தேதி DD/MM/YYன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய வயது, இப்போ வரைக்கும் உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட கல்வி தகுதியை மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பெர்மனண்ட் அட்ரஸ், ரெண்டு ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டோட நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர், ஒன்றுக்கும் மேற்பட்ட நம்பர் இருக்குன்னா கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட இமெயில் ஐடி என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது திருநங்கைகள், உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவிகள், இந்த மாதிரியெல்லாம் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அதை இந்த அட்டாச் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஏன்னா அதெல்லாம் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த இடத்துல இடம் மற்றும் நாள், ஓகேங்களா, உங்கள் ஊர் பேர் என்ன மற்றும் நாள் என்னைக்கு அப்ளை பண்ண போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே விண்ணப்பதாரர் கையொப்பம், ஓகேங்களா, அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சரை கிளியராக போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம சைட்டில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 17/2/2024 சாயந்தரம் 5:45 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டருக்கான வேலைவாய்ப்புக்கு இதுக்கு BSMS படிச்சிருக்கணும். 40,000 சம்பளம். இந்த 3 வேலைவாய்ப்புகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா OC கேட்டகிரினா 18 முதல் 32, BC MBCனா 18 முதல் 34, SC STனா 18 முதல் 37 வயதினர் விண்ணப்பிக்கலாம். இந்த 3 வேலைவாய்ப்புக்கு மட்டும் கேட்டகிரி வைஸ் விரிச்சிருக்காங்க. மற்ற எல்லா கேட்டகிரிக்கும் மொத்தமாக எந்த கேட்டகிரி இருந்தாலும் ஒரே ஏஜ் லிமிட் தான். ரெண்டாவது டிஸ்பென்சர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்மசி, டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தாலும் இன்டகிரேட்டர் ஃபார்மாசிஸ்ட் படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்குவாங்க. நீங்கள் 750 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சித்தா மேல். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு நீங்கள் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் சித்தா, யுனானி, அதுக்கு யோகா அண்ட் நேச்சுரோபதி. இந்த எல்லா வேலைவாய்ப்புக்கும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். மினிமம் 8வது நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம். 35 வயதுக்கு உள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு, இதுக்கு 8வது பாஸ் பண்ணிக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8,500 ரூபா சம்பளம். 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8,500 ரூபா சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோசியல் ஒர்க்கர், இதுக்கு மாஸ்டர் டிகிரி சோசியல் ஒர்க்கரில் முடிச்சிருக்கணும். 23,800 ரூபா சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும்.
ஃபிசியோதெரபிஸ்ட் இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சுட்டு கூடவே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 13,000 சம்பளம், 35 வயதுக்குள்ளே இருக்கும். செக்யூரிட்டி 8வது பாஸ் பண்ணிக்கணும், தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். 8,500 சம்பளம், 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கவுன்சிலருக்கான வேலை வாய்ப்பு. டிகிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, பிஏ சைக்காலஜி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 18 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண 18,000 சம்பளம், 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சானிட்டரி ஒர்க்கர் இதுக்கு 8வது பாஸ் பண்ணிக்கணும், தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். 8,500 சம்பளம், 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸ்பீச் தெரபிஸ்ட் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டு இந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 17,000 சம்பளம், 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓடி அசிஸ்டண்ட் நீங்கள் 3 months கோர்ஸ் ஓடி டெக்னீஷியன் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 11,500 சம்பளம், 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரேடியோகிராஃபர் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும். 13,300 சம்பளம், 35 வயதுக்குள்ளே இருக்கணும். லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 இதுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு டிஎம்எல்டி படிச்சிருக்கணும். 13,000 சம்பளம், 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 14,000 சம்பளம், 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 10th முடிச்சுட்டு 12th முடிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சிலில் படிச்சிருக்கு. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 சம்பளம், மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 18 விதமான பதவிகள் இந்த வேலை வாய்ப்புக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம காமிச்ச அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்துக்க ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் ஒன்று நேரிலோ இல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ 17/2/2024 சாயந்தரம் 5:45 கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். உறுப்பினர் செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், தண்டலை ரோடு, பெருங்காவூர், கள்ளக்குறிச்சி 606213 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை நீங்கள் நேரிலோ கொண்டு போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1 வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.